ஏ பவித்ரா பார்த்து சாப்பிடு, முறுக்கு மூக்குல மாட்டிக்க போகுது. இன்னைக்கு பவித்ராக்கு செம்மையா ஒரு சேலஞ்ச் வைக்க போறோம். சேலஞ்ச் என்னன்னா, இங்க ஆரஞ்சு பழம், முறுக்கு, ஆப்பிள், மாதுளை பழம்னு சொல்லிட்டு 4 சாப்பிடுற பொருளை கட்டி வச்சிருக்கோம். இதை எல்லாத்தையும் இவதான் சாப்பிட போறா. ஆனா அவ்வளவு அசால்ட்டா சாப்பிட முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு பழத்துக்கு மேலேயும் சரி, முறுக்குக்கு மேலேயும் சரி ஒரு பேப்பர் கட்டி வச்சிருக்கு. அந்த பேப்பர்ல இருக்கிற கேள்விக்கு சரியான ஆன்சர் எழுதுனா அதுக்கு கீழே இருக்கிற இந்த பழத்தை சாப்பிடலாம். இந்த பவித்ரா பெண்ணை வாங்கிக்கோ, சீக்கிரம் சேலஞ்சுக்கு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு நான் சேலஞ்சுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளை பழத்துக்கு முன்னாடி வந்து நின்னுட்டான். எப்பா இவ பாக்குற பார்வைய பார்த்தா விட்ட அந்த மாதுளை பழத்தை இப்பவே எப்படியே கட்சி சாப்பிடுவா போல. சரி சரி பார்த்தது போதும், சீக்கிரம் பேப்பரை எடு பவித்ரா அப்படின்னு சொன்னதை இவன் மாதுளை பழத்துக்கு மேல கட்டி வச்சிருந்த அந்த பேப்பரை எடுத்தா. இந்த பேப்பரை பிரிச்சு பார்த்தா இந்தியாவில் மாதுளை பழம் அதிகமாக விளையக்கூடிய நம்பர் 1 மாநிலம் எது அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. கண்டிப்பா இந்த கேள்விக்கு இவளுக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தான். இவ பட்ட பட்டன பெண்ணை எடுத்து மகாராஷ்டிரான்னு எழுதிங்கிறா. இந்தியாவில் மாதுளை பழம் அதிகமாக விளையக்கூடிய நம்பர் 1 மாநிலம் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் எழுதிட்டு மாதுளை பழத்தை எடுத்துக்கிட்டா. முதல் கேள்வியில கரெக்டான ஆன்சர் எழுதின சந்தோஷத்துல இவ மாதுளை பழத்தை சாப்பிட்டுட்டே வந்து ஆப்பிளுக்கு மேல கட்டி வச்சிருந்த அந்த இரண்டாவது பேப்பரை எடுத்தா. இந்த பேப்பரை பிரிச்சு பார்த்தா இந்தியாவில் ஆப்பிள் அதிகமாக விளையக்கூடிய நம்பர் 1 மாநிலம் எது அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. கண்டிப்பா இந்த முறை இவ தோக்கதா போறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தா. என்னமோ இவ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வந்த மாதிரி அசால்ட்டா ஜம்மு காஷ்மீர்னு எழுதிங்கிறான். இந்தியாவில் ஆப்பிள் அதிகமாக விளையக்கூடிய நம்பர் 1 மாநிலம் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் எழுதிட்டு இவ ஆப்பிளை எடுத்துக்கிட்டா. இரண்டாவது கேள்விக்கு சரியான ஆன்சர் எழுதின சந்தோஷத்துல இவ ஆப்பிளை சாப்பிட்டுக்கிட்டே வந்து முறுக்குக்கு மேல கட்டி வச்சிருந்த அந்த மூன்றாவது பேப்பரை எடுத்தா. இந்த பேப்பரை பிரிச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் முறுக்கு அதிகமாக தயாரிக்கப்படும் ஊர் எது அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்விக்கு இவ அசால்ட்டா ஆன்சர் எழுதிருவான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தான். எனக்கு இந்த கேள்விக்கு சரி ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா நடந்து வந்து ஆரஞ்சு பழத்துக்கு மேல இருக்கிற இந்த 4வது பேப்பரை எடுத்தா. இந்த 4வது பேப்பரை பிரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் முறுக்கு அதிகமாக தயாரிக்கப்படும் ஊர் எந்த ஊருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த பேப்பரை பிரிச்சு பார்த்தா உலகத்தில் ஆரஞ்சு பழம் அதிகமாக விளையக்கூடிய நம்பர் 1 நாடு எது அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. கண்டிப்பா இந்த கேள்விக்கு இவளுக்கு ஆன்சரே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நான் சந்தோஷமா இருந்தா. எப்பா இவ ஒரு பக்கம் ஏதோ எழுதினு இருக்கா. இவ அப்படி என்னதான் எழுதுறான்னு பார்த்தா உலகத்தில் ஆரஞ்சு பழம் அதிகமாக விளையக்கூடிய நம்பர் 1 நாடு பிரேசில் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் எழுதிட்டு அந்த ஆரஞ்சு பழத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. 4 கேள்வியில 3 கேள்விக்கு சரியான ஆன்சர் எழுதினதுனால இந்த முருகா கூட நீயே சாப்பிட்டு பவித்ரா அப்படின்னு சொன்னதான் இந்த முருகா கூட இவளையே சாப்பிட்டுட்டா.